இருந்தாலும் அதை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவன் ஒளிந்து போவான், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் சிறுமைப்பட்டிருந்தேன்ப்பா, ஆனால் இனி என் வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்டு இருப்பதில்லை. நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்குறீங்க, நான் அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. எல்லா நுகங்களையும் அடுத்த வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கட்டு அறுக்கப்பட்டாதான் ஒரு ஃப்ரீயாய் நம்ம வாழ முடியும், சந்தோஷமாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதற்காக தான் கர்த்தர் சொல்கிறார், அவன் நுகம் என்பது மிகவும் கடினமான நுகம். எப்படி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் பார்வோனின் நுகத்தை சுமந்தவர்களாய் தேவன்